கேட்டது. அன்புவும் அவனது நண்பன் கவினும் ஒரு பெரிய கொடியுடன் வீதிக்கு ஓடி வந்தனர். மஞ்சள் மற்றும் மெரூன் நிறம் கொண்ட அந்த தமிழக வெற்றி கழக கொடி காற்றில் பறந்தது. அதில் 2 கம்பீரமான யானைகளும் நடுவில் ஒரு பூவும் இருந்தன. அது ஒரு புதிய பயணத்தின் அடையாளம். அவர்கள் அந்த கொடியை உயர்த்தி பிடித்து மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். அடுத்து அந்த நாளை அதிரவைத்த சத்தம் கேட்டது. அது விசில் சத்தம். ஒவ்வொரு பால்கனி, கடைவீதி மற்றும் தெருமுனைகளிலிருந்தும் அந்த தாளமான விசில் சத்தம் காற்றில் எதிரொலித்தது. அது ரசிகர்களின் குரல், அது உழைப்பாளர்களின் மகிழ்ச்சி. அன்புவின் அம்மா கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினார். அவரது கண்களில் ஒரு புதிய வெளிச்சம் தெரிந்தது. மாநகரம் முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் தொடங்கியது. வெற்றி ஒரு திறந்த வாகனத்தில் மக்கள் கூட்டத்திற்கு நடுவே மெதுவாகச் சென்றார். அவருக்கு பின்னால் பாதுகாவலர் குமரன் கம்பீரமாக நின்றிருந்தார். வெற்றி மக்களின் கைகளை பற்றினார். அவரது புன்னகை அங்கு பரந்த மஞ்சள் கொடிகளைப் போலவே பிரகாசமாக இருந்தது. அதிகாரப்பூர்வமான பதவியேற்பு விழா தொடங்கியது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த மண்டபத்தில் ஒரு மூத்த அதிகாரியான ராஜன் முன்னிலையில் வெற்றி நின்றார். அரசியலமைப்புச் சட்டத்தின் மீது கையை வைத்து அவர் உறுதிமொழி ஏற்றார். ஊருக்கும் நகரத்திற்கும் சரிசமமான முன்னேற்றத்தை கொண்டு வருவேன் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். அந்த அறை அமைதியாக இருந்தது. அங்கே